நெறைய இடத்துல வந்து அவரு உடைஞ்சு அமைதியா இருந்து நம்ம ஏதாவது ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்லி வித்தியாசமா பண்றாருல்ல. அப்ப நீங்க பார்க்கும்போது ஏதாவது தோணுதா? இல்ல இது கொஞ்சம் நம்ம பையனே வந்து நம்ம பையன் மாரி இங்க இல்லையே! வேற மாரி ஏதோ ஒண்ணு செயல்படுறாரு பிக் பாஸ் போன உடனே. பரவாயில்ல அவருக்குமே அந்த லைஃப் மேல ஒரு ஆர்வம் வந்து அந்த கேம்ல ஏதாவது பண்ணணும்னு ஒரு இது இருக்குல்ல. ஆக்சுவலி அந்த மாரி வந்து இதுக்கு முன்னாடி நெறைய வாட்டி வந்திருக்கு. நம்ம சினி இண்டஸ்ட்ரியில போம்போது வந்து நெறைய வாட்டி நடக்கும்போது என்ன ஆகும்னா, நாங்க எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு மீட்டிங் பாயிண்ட் வச்சு நாங்க கிட்டத்தட்ட ஒரு 7, 8 பேர் உட்காந்து பேசுவோம். ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் வரும். எங்க கிட்ட இருந்து நெறைய சஜஷன்ஸ் கேட்பாரு. அந்த மாரி வரும். பட் இப்ப எனக்கு பார்க்கும்போது அது சந்தோஷமா தான் இருக்கு. ஏன் அப்டின்னா, இப்ப நாங்க எங்க கிட்ட இருந்து எதுவுமே அறிவுரை வாங்கல. பட் அவரா ஒண்ணு யோசிச்சு, அவரா ஒண்ணு கரெக்ட்டான பாத்ல போயிட்டு இருக்காரு. அப்டின்னும்போது, இப்ப அவர் வந்து எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட்டாச்சும் ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் லைட்டா டவுன் ஆனாலும், "அண்ணா எங்க இருக்கீங்க? அண்ணா சும்மா பார்க்கலாமா? இல்ல எங்கேயாவது போலாமா?" சும்மா அட்லீஸ்ட் நம்ம வந்து மைண்ட் டைவர்ட் ஆவறதுக்காச்சும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம். இப்ப அவருக்கு வேற வழியே இல்ல அப்டிங்கும்போது, அவரா ஒரு முடிவெடுத்து கரெக்ட்டான பாத்ல போயிட்டு இருக்காரு.